ஸ்ரீ குருப்யோ நமः. 21 டேஸ் விமென்ஸ் வெல்னஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிலீஸ் பண்ணலான்னுட்டு. அதுக்கான டெக்னிக்ஸையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மைண்ட் செட்டை மாற்றணும். எப்போவுமே நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக யோசிக்காமல் எது நடந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியுன்ற பாசிட்டிவ் திங்கிங்கை கொண்டு வந்துருங்க. இங்கே நம்ம விடுற மூச்சுலேருந்து நம்மளுடைய ஹார்ட் பீட் வரைக்கும் நம்மளுக்குள்ள ஓடுற ரத்தம் வரைக்கும் நாம் எதுவுமே பண்ணலை, அதுவாக நடக்குது. ஸோ எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்புவோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது சில பேர் பீச்சுக்கு போகிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அது மாதிரி தோணுதுன்னா, நம்ம பஞ்சபூதத்தாலான உடம்பு. ஸோ அதிகமான பஞ்சபூத சக்தி அங்கே வெளிப்படும். பீச்சில் நல்ல காற்று, நிறைஞ்ச ஆகாயம், நிலம், நீர் எல்லாமே அதிகப்படியாக இருக்கிறதுனால நாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக ஃபீல் பண்ணுவோம். ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை டெய்லி பேசிஸில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அது ஜூபாவாக இருக்கலாம், இல்லை யோகாவாக இருக்கலாம், இல்லை தாய்ச்சியாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் வாக்கிங்காக இருக்கலாம். ஏன்னா மைண்ட்ஃபுல் மூமெண்ட் எப்போவுமே நம்மளுக்கு பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷனை கொடுக்கும். ஸோ இதனால் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரிலீஸ் ஆகிடும். ஒரு சின்ன ப்ரீதிங் எக்ஸசைஸ் இல்லை பிராணாயாம டெக்னிக்ஸ் எதுனா ஒன்று கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஒரு ஷாலோ ப்ரீத்திங் மட்டும்தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ப்ரீதிங்கை அவேர்னஸோடு பண்ணும்போது நம்ம லங் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். உங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்தை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள், இல்லை யோக நித்ரா பண்ணுங்கள், உடல் தளர்ச்சி, இந்த மாதிரி எதுனா ஒரு டெக்னிக்கை டே டு டே பேஸில் கண்டினியூஸாக பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு 11 மணிக்கு முன்னாடியே தூங்கத்துக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடியே மொபைல் பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அஃபர்மேஷனை கொடுங்க. நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு நாள் நல்லா போச்சு, என்னால் எதையும் சாதிக்க முடியும், எனக்காக உழைக்கிற இந்த உடம்புக்கு நன்றி, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அஃபர்மேஷனை டெய்லி பேசிஸில் பண்ணுங்க. நம்மளுடைய ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால ஒரு வர ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால் கம்மி பண்ண முடியும். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டமான தருணத்தை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அந்த கஷ்டத்தை அங்கேயே விட்டவங்க அடுத்த நிமிஷமே ரிலாக்ஸ்ட் ஆகிடுறாங்க. அதை ஹோல்ட் பண்ணி ரொம்ப நாள் கொண்டு போகிறவங்க அதுக்குள்ளேயே விழுந்து கஷ்டப்படுறாங்க. யோகத்தில் மனசை எப்போவுமே சமநிலையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. மனசை சமநிலையில் வைக்க பழகிட்டோன்னா எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு இன்பமும் நம்மளை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லுவோம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் இல்லாத ஹாப்பியான லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பவந்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.